வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ். போன வாரம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அபவுட் இண்டிகோ ஏர்லைன்ஸ். எப்படி அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அண்ட் அதனால் இந்த ட்ராவலிங் பப்ளிக்லாம் எவ்வளோ சஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறத போட்டிருந்தேன். அதே சமயத்தில் எப்படி இந்த ஏர்லைன் அவங்களுடைய மொனாப்புலி ஸ்டேட்டஸை வச்சுட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் நான். இது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ இன்னொரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா ஒரு ஏர்லைன் டாமினன்ட் பொசிஷனில் இருப்பாங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஒரு காலத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸு அண்டு ஏர் இண்டியா சொல்லலாம், ஏன்னா அது கவர்மெண்ட் ஓன்டு. அப்புறம் அந்த ப்ரைவேட்டைஸ் பண்ணோன்னே நிறைய ஏர்லைன்ஸ் வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா பிகினிங்கில் ஜெட் ஏர்வைஸ் நல்லா டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதர் மைனர் பிளேயர்ஸ்லாம் வேறு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஜெட் ஏர்வேஸ் ஸ்லோவாக வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. தென் இண்டிகோ உள்ளே வந்தாங்க. இப்போ இண்டிகோ டாமினேட் பண்ணுறாங்க. மித்தவங்களாம் மார்ஜினலைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஈவன் ஏர் இண்டியா கூட இப்போ டாட்டா கையில் இருந்தால் கூட அவங்களால பெரிய லெவலில் மார்க்கெட்டை பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் இயர் கூட நியர்லி அபவுட் 10,000 crores லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க ஆப்ரேஷன் மூலமாக. இண்டிகோ மட்டும் இந்த மாதிரி ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணி அண்டு ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் மார்க்கெட் ஷேரும் ஜாஸ்தி அவங்கக்கிட்ட இருக்குது, நியர்லி அபவுட் 65% அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் காரணம் என்ன சொன்னால் ஆன் டைம் சர்வீஸ் அண்டு சுப்பீரியர் எஃபிஷியன்சி. இதனால் அவங்கனால அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால் மார்க்கெட் ஷேரும் அரௌண்ட் 65% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஏன் ஒரு ஏர்லைன் தான் பண்ண முடியுது, மித்த ஏர்லைன்லாம் வர்றாங்க அப்புறம் காணா போயிடுறாங்க, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பல காரணம் சொல்லலாம். அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோமா அப்படின்னா, இந்த எத்தனை ஏர்லைன் இந்த ரீசெண்ட் டைமில் இன்சால்வன்ஸை நோக்கி போச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கரண்ட்டாக ஜெட்டில் ஏர்லைன்ஸ் இன்சால்வன்சி ட்ரிபியூனலில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃபைல் பண்ணது பார்த்திங்கன்னா கோ ஏருங்கிற ஒரு கம்பெனி, அவங்க இன்சால்வன்சி பெட்டிஷன் அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கிங்ஃபிஷர் அண்டு அது இன்சால்வெண்ட் ஆச்சு. ஸோ படிப்படியாக இந்த மாதிரி நிறைய ஏர்லைன்ஸு, அதுவும் பிக் ஏர்லைன்ஸு ஃபார் த பிக் குரூப் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒன் ஆஃப்டர் அனதர் ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேபி இந்த கிங்ஃபிஷர் அவங்களுடைய ஃபினான்ஷியல் மெஸ்ஸுனால் ஆனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு பட்டு மெயினாகவே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. தெர் இஸ், நீங்கள் எக்ஸப்ஷனலி கிரேட் பிஸ்னஸ் மேன் ஆர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கணும். அதுவும் ஒரு நாள் 2 நாள் மட்டும் இல்லை, எப்பொழுதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அப்போ இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் சர்வை ஆக முடியும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த பாலிசி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஏவியேஷன் பாலிசி தான் டிரைவிங் இந்த மாதிரி ஏர்லைன்ஸை இன்டு ஃபஸ்ட்டு ஐசியூ அண்டு இன்டு த இன்சால்வன்சி ஆர் பேங்க்ரப்சி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் இது மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஏவியேஷனை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு லக்ஸுரி ஐட்டமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு வேணுங்கிற டாக்ஸஸ் எல்லாமே ஸ்கை ஹையாக இருக்குது. ஆனால் ஃபேர் பார்த்திங்கன்னா டியூ டு எக்ஸப்ஷனல் காம்படிஷன்னாலையும் ரொம்ப லோவாக இருக்குது. லைக் அ சேரிட்டி மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஒன் ஹேண்ட் பார்த்திங்கன்னா டாக்ஸஸ் வெரி ஹையு. அந்த அதர் சைடில் பார்த்திங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் இருக்குது பாருங்களேன், அது லைக் எ சேரிட்டி அப்படின்னு சொல்லணும். 1995 நான் பாம்பே போயிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னா, ஒன் ட்ரிப்புக்கு 2500 rupees.
இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அபவுட் 3,500 4,000 rupees இருக்கும், இல்லாட்டா மேக்ஸிமம் போனால் 6,000 rupees வரும். ஆனால் நியர்லி 25 இயர்ஸாக எவ்வளோ ஒவ்வொரு விலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதே லெவலுக்கு இது இன்க்ரீஸ் ஆச்சான்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது கூட ஒரு காரணம். ஒரு சைடில் அதை சின் குட்ஸாக ட்ரீட் பண்ணுறது, இன்னொரு சைடில் ஃபேரை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை சேரிட்டி மாதிரி ரன் பண்ணுறதுனால தான் இந்த ஃபஸ்ட்டு அண்ட் மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த டாக்ஸஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ஃபேர் சென்னை டு மும்பைக்கு 6,000 rupees இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பிரேக்கப் போடுவோமே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1,000 rupees எடுத்து வைக்கணும். எதுக்கு அப்படின்னா இந்த ஃபியூவல் வாங்குறீங்க பாருங்கள், இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கு மட்டும் 1,000 rupeesக்கு எடுத்து வைக்கணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி டேக்ஸ் பண்ணுவாங்க இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவலுக்கு. இதை தவிர ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸஸ் வேறு. இதுக்கு மட்டும் 1,000 rupees ஆகுது. சரி, ஃபியூவல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1,400 rupees ஆகும் இந்த இதில். தென் அதர் சார்ஜஸ் எப்படி, ஏர்போர்ட் சார்ஜஸ், பார்க்கிங் சார்ஜஸ், தென் கம்யூனிகேஷன் சார்ஜஸ், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 750. ஸோ ஃபார் அஸ் இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலோட டேக்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா வேர்ல்டே ஹையஸ்ட் இந்தியாவில் தான். அண்டு ஸோ ஃபார் அஸ் இந்த ஏர்போர்ட் சார்ஜஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளாக இருக்கும். வி கேன் கம்பேர் இட் வித் சிங்கப்பூரோ இல்லாட்டா அதர் கண்ட்ரீஸோட நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அண்ட் ஃபியூவல் காஸ்ட் இஸ் வெரி ஹை, அதுவும் சொல்லி ஆகணும், 1,400 rupees. ஸோ இந்த இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? க்ளோஸ் டு அபவுட் 3,000 rupees, 3,150 வருது. த பேலன்ஸ் 2,800 தான் அவைலபிள் ஃபார் த கம்பெனி அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணுவாங்க அதை வச்சு? அவங்க ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்தாகணும் எல்லா குரூக்கும், கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு. ப்ளஸ் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட் ஏர்போர்ட் எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்புறமேல என்ன, தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஏர்க்ராஃப்ட் அவங்க தான் பண்ணி ஆகணும். அதுவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கணும். அதுக்கு டிப்ரிசியேஷன், ருப்பி டிப்ரிசியேஷனும் அவங்க கணக்கில் வச்சுக்கணும் அந்த இதை. அப்புறம் இதை தவிர என்ன, லீஸ் ரெண்ட்டு கொடுத்தாகணும். சம்டைம்ஸ் நீங்கள் ஏர்க்ராஃப்ட் வாங்கியிருந்தேன்னா அதுக்கு வேணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை கட்டி ஆகணும் பேங்க்குக்கு. ஸோ இது எல்லாமே 2,800 rupeesல மீட் பண்ணி ஆகணும். இதை தவிர அதுலேயே ப்ராஃபிட்டும் இன்க்ளூடட் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு டாக்ஸும் கட்டி ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி ஏர்லைன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும்? டெஃபினட்டாக பர்ஃபார்மே பண்ண முடியாது. இது இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்க மெனி ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் செக்டாரை எடுத்துக்கோங்களேன். பவர் செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா இது பவர் ஒரு எசென்ஷியல் ஐட்டமாக இல்லையா? ரொம்ப எசென்ஷியல் ஐட்டம். இட் இஸ் நாட் அ லக்ஸரி குட்ஸ். இட் இஸ் நாட் ஈவன் லைக் அ பிளேன் மாதிரி ஏவியேஷன் செக்டார் மாதிரி கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்புட் எதுக்கு? இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இது ஒரு எசென்ஷியல் இன்புட்டு. நீங்கள் இதில் இருக்க டாக்ஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லெவலில் தான் இருக்கும். இப்போ தான் அதை ரீசெண்டாக குறைச்சாங்க. 400 rupees செஸ் லெவி பண்ணிட்டு இருந்தாங்க ஆன் கோல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. இன்றைக்கி தான் அது அபாலிஷ் பண்ணி இப்போ தே ஹவ் இன்க்ரீஸ்டு 5% GST இருந்தது, இன்றைக்கி 18% ஆகிடுது. இதனால் கொஞ்சம் ரிலீஃப் வந்திருக்கு. பட் இவ்வளோ வருஷமாக தெர் இஸ் 2017 to 2025 வரைக்கும் லெவி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 years பேக் வரைக்கும் இந்தியன் ப்ரைவேட் செக்டார் பவர் பிளான்ட்டுக்கு இந்தியாவில் கோலே அவைலபிளாக கிடையாது. நீங்கள் இம்போர்ட்டு தான் பண்ணி ஆகணும். அண்டு இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷனும் உங்கள் தலையில் தான் போய் முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஈஸியாக செட்டப் பண்ணலாம் பவர் பிளான்ட்டு. பட் ஆனால் பவரை விற்க முடியாது. ஏன்னா பவர் விற்கணும் அப்படின்னா கேப்டிவ் பவர் பிளான்ட்டாக இருக்கணும். அது கேப்டிவ் பவர் பிளான்ட் அப்படின்னா யார் யார் வாங்குகிறாங்களோ, அந்த பவரை வாங்குகிறாங்களோ அவங்க உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த கம்பெனியை நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். அண்டு செல் பண்ணவும் முடியும் பவரை, இல்லாட்ட பண்ண முடியாது. இதில் ஒரு ஸ்மால் டிவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா தோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க கரெக்டாக பவர் அவங்ககிட்டேருந்து எடுக்கலை ஃபார் சம் ரீசன் அப்படின்னா அதுக்கு பெனல்ட்டி.
பெனல்ட்டி என்னென்னா, எதுக்காக இங்கே வந்தாங்க, சேவிங்ஸு அதுக்கு மேலே 2 times ஆர் 3 times பெனல்ட்டி பே பண்ணோம் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. எப்படி இந்த இண்டஸ்ட்ரி த்ரைவ் ஆகும்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் எப்படி ரன் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி அஸ் அ சேரிட்டியாக தான் ரன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸஸ் பே பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரி தான் நிறைய இருக்குது. இப்போ ஏர்லைன்ஸுக்கே திருப்பி வருவோமே. இப்போ ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ சிங்கப்பூர் இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ஏர்போர்ட்டு ஷங்காய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, அது இட்ஸ் அ ஷாப்பிங் மால், சிட்டி அட்டாச்டு டு எ ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை வச்சு தான் அவங்க கண்ட்ரியை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் அந்த கண்ட்ரியை அவங்களோட இமேஜை பில்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஓன்டு பை கவர்மெண்ட் தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு, ஆனால் ரன் பை ப்ரொஃபஷனல்ஸ். ஆனால் ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுற கம்பெனி ஆல்சோ அப்படின்னு சொல்லலாம். அங்கே சார்ஜஸ்லாம் இந்த மாதிரி இல்லை. இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவலுக்கு போடுற இம்போஸ் பண்ணுற எக்ஸைஸ் டியூட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் ஸ்டேட் லெவிஸாக இருக்கட்டும், இந்த லெவலுக்கு இல்லவே இல்லை. அதே மாதிரி எமிரைட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, தே ட்ரீட் இட் அஸ் அ ஃபாரின் பாலிசி. ஏவியேஷன் பாலிசி இஸ் அ ஃபாரின் பாலிசி. அவங்க கண்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஏவியேஷன் இதுதான் எமிரைட்ஸ். அவங்கெல்லாம் ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறாங்க. நம்ம எதுக்காக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, டாக்ஸஸுக்காகவும் பேப்பர் ஒர்க்குக்காகவும் இல்லாட்டா பேங்க்ரப்சி ட்ரிபியூனலுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஏவியேஷன் செக்டாருக்கு மட்டும் பொருந்தாது, ஈவன் ஃபார் தி பவர் செக்டாருக்கும் இது அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கம்பெனிக்கு மட்டும் பொருந்தாது, ஈவன் இண்டிவிஜுவலுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இவ்வளோ பே பண்ணுறீங்க, இப்போ தான் குறைஞ்சிருக்கு. அந்த வந்து ரீதிங்கிங் வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் போயிட்டு இருந்தது. ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறான்னா, இன் அடிஷன் டு தர அவர் வந்து இன்கம் டேக்ஸும் பே பண்ணணும். அந்த இன்கம் டேக்ஸோட நிற்க போகிறதில்ல. என்னென்ன ப்ராடக்ட் வாங்குகிறாங்களோ அத்தனைக்கும் அந்த ஹெவி ஜிஎஸ்டியும் பே பண்ணணும். ஸோ நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆஃபன் என்ன சொல்லுவோன்னா, இந்திரா காந்தி பீரியடில் 98% டேக்ஸ் இருந்தது, எப்படி வந்து பிஸ்னஸ் ப்ராஸ்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த டேக்ஸஸ்லாம் ஆட் பண்ணி அலாங் வித் அதர் டேக்ஸஸ் நம்ம பே பண்ணுறோம் பாருங்கள், ஃபார் பர்ச்சேசிங் அ காரோ இல்லாட்டா ஒரு வீடோ, அதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக பாரோ பண்ணி தான் டேக்ஸ் பே பண்ணணும். அதுதான் இன்றைக்கி ரியாலிட்டி. ஜிஎஸ்டி இன் இந்தியா வந்து எக்கானமிக் கிளாஸுக்கு 5%. அதே இது வந்து அதர் கிளாஸஸ் இருந்தால் அந்த அதர் சர்வீஸுக்கு 18%. சிங்கப்பூரில் ஒன்லி 9%. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக நம்ம வந்து டிஃபால்ட் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து இண்டிகோ வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வருவாங்களா? தோ அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்குது, எஃபிஷியன்ட்லி ரன் ஏர்லைன் ஆல்சோ. ஆனால் மொனாப்புலி ஸ்டேட்டஸ் இல்லை இருக்கிறனால அவங்கக்கிட்ட இருக்க அந்த பவரை அப்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேறு சேஃப்டிக்காக இம்போஸ் பண்ண சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட இன்றைக்கி மதிக்கல. அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் தயாராக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இனிமேல் பாருங்க, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த கண்டிஷனை கூட ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பைலட்ஸ்லாம் வந்து ஆஸ்க் டு ரிப்போர்ட் டு த டியூட்டி. ஏன் அப்படின்னா, புதுசாக இண்டக்ட் பண்ணோம் பைலட்ஸை அப்படிங்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்களுக்கு லாங் ட்ரைனிங் வேணும், இண்டியன் சிச்சுவேஷனில் வந்து அவங்க யூஸ் ஆகணும், அது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் இதை ஓவர் நைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ தோ கவர்மெண்ட் வந்து நியர்லி அபவுட் 2 years டைம் கொடுத்துருந்தா கூட, பிகாஸ் ஆஃப் த மொனாப்புலி பொசிஷனில் இருந்தனால அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்.
therefore இண்டிகோ வந்து டு பி பிளேம்டு, நோ டவுட். பட் அதே சமயத்தில் இந்த மாதிரி மொனாப்ளி ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனாலையும் இந்த ட்ராவலிங் பப்ளிக்கு சிவியராக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரி ஆர் பிஸ்னஸ் பண்ணுறது இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா, அது என்னமோ இந்த நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் மாட்டின மாதிரி, ஒன் வே இன் நோ வே அவுட் அப்படின்னு ஆகிடும். பேங்க்ரப்சி தான் ஒரே வே அவுட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் சம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இது நாட் எனஃப். அன்லஸ் வந்து பெரிய ஓவர்ஹால் நடந்தால் தான் ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே இந்த மாதிரி ஓவர் ரெகுலேஷன்லேருந்தும் இந்த ஓவர் டாக்ஸஸ்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். செய்வாங்களா பார்ப்போம். செஞ்சால் நல்லது, கண்ட்ரிக்கும் நல்லது, நம்மளும் வந்து ஒரு டெவலப்டு நேஷன் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதுலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து நாட் ஒன் சைடட், த அதர் சைட்லேயும் இருக்குது. அப்போ தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் வர முடியும், அந்த த்ரைவும் ஆக முடியும். அப்போ தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு ஸ்பைஸ் ஜெட்டோ இல்லாட்டா ஒரு ஏர் இண்டியாவோ, அவங்களும் வந்து ஈக்குவல் மார்க்கெட் ஷேர் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஏர்லைனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட இன்னொரு ஏர்லைன் வந்து அந்த டைமில் சப்போர்ட் பண்ணவும் முடியும். இன்ஸ்ட் ஆஃப் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஸை வந்து ஒரு டாக்ஸுக்காக அதை பார்க்காம அதோட க்ரோத்துக்காகவும் இந்தியாவோட இமேஜை பில்ட் பண்ணுறதுக்காகவும் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதுதான் என்னுடைய வியூ அபவுட் த இண்டிகோ ப்ராப்ளம். இது வந்து ஒன் சைடு ஸ்டோரி கிடையாது, இன்னொரு சைடும் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.